நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்தோஷமாக வைப்பவர். ரோமர் 14:17 வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இன்று நாம் பலரை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த உலக பிரகாரமான ஆசைகளை எல்லாம் அனுபவிக்கிறார்களே என்று நாம் மனதிற்குள்ளே பொறாமைப்படலாம், ஏங்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படி வாழும்படியாக அழைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் அவரை நாடி சென்ற எல்லாருமே சந்தோஷம், சமாதானம், கிருபை, சுகம், ஐஸ்வர்யம் யாவும் நிறைவாக இருந்தது. அவரை நாம் பற்றி கொள்ளும் போது ஒவ்வொரு முறையும் நம்ம இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மை மீட்கும்படி இந்த மண்ணுலகம் வந்த இரட்சகர் அவர். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே அவர் வந்தார். ஆனாலும் அவரையும் இந்த உலகம் விட்டு வைக்கவில்லை. அவரை துன்புறுத்தி சிலுவையில் தொங்கவிட்டனர். அவரது தியாகம் நம்மை எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையை கொடுத்தது. நம்மை சந்தோஷப்படுத்த உலகத்தின் அடிமைத்தனத்திற்கு உட்படாமல் நம்மோடு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்திய உன்னதரவர். அவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். குடிப்பதும் உண்பதும் முக்கியமல்ல, தேவனுக்கேற்றபடி நீதிமானாக இருப்பதும் பரிசுத்த ஆவியானவருக்குள் சமாதானமும் சந்தோஷமும் அடையும்படிக்கே ஆவியானவரை இந்த பூமியில் வாழும் ஆயுள் காலம் வரை நம்மை நித்திய பேரானந்தத்திற்கு நேராக நடத்தி செல்லும்படியாக அவர் நமக்காக அருளப்பட்டிருக்கிறார். பல மைல் நடந்தாலும் பசியால் பட்டினியால் சாப்பாடு கிடைக்காமல் வாழும் ஜனங்களும், நன்கு வகை வகையாக சாப்பிட்டு விட்டு செரிமானமாக உடற்பயிற்சியும் நடைபயிற்சியும் மேற்கொள்கின்ற ஜனங்களின் நடுவில் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமைக்காக வாழாமல் பொறுமையாக வாழுவோம். ஆடம்பரமாய் வாழாமல் அத்தியாவசியமான தேவைகளை கூட பெற முடியாதவர்களுக்கு அவசியமான உதவிகளையாவது செய்து நாம் வாழ்வோம். இதனால் நாம் ஆவியானவருக்குள் சந்தோஷமாய் இருப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.